சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். மே மாதம் 17ஆம் தேதி. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனம். ஆரோன் அணிந்திருக்கும் நீண்ட அழகான வெள்ளை அங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியை பற்றி பேசுகிறது. இதை நாம் விசுவாசத்தால் பெறுகின்றோம். ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம் மற்றும் 10வது அதிகாரம் 3லிருந்து 10வது வசனங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். தேவனே, நான் என்ன செய்கிறேன், நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்பது முக்கியமல்ல, எங்கு செல்கிறேன் என்பதும் முக்கியமல்ல, விசுவாசத்தினால் என்னை நீதிமானாக்கும் என்று நாம் தேவனிடம் கேட்க வேண்டும். கண்ணீரோ, உபவாசமோ, ஜெபமோ, துன்பங்களோ, நம் சொந்த முயற்சியோ, இவைகளால் நாம் நீதிமான்களாக மாறவில்லை. நம்முடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம் இடத்தை ஏற்றுக்கொண்டு இதயபூர்வமாக நமக்காக மரித்தார் என்பதை நாம் நம்புவதன் மூலம் மட்டுமே நாம் நீதிமான்களாகிறோம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் பாவம் அறியாதவர். அவர் நமக்கு பதிலாக மரித்தார். விருப்பத்தோடு அவர் தம்மையே வெறுமையாக்கி நமக்கு பதிலாக மரித்தார். இந்த நம்பிக்கையால் நாம் நீதிமான்களாக மாறுகின்றோம். நம்மால் அல்லது நம் பங்காக எந்த முயற்சியினாலும் அல்ல. நமது பாவத்தின் நிர்வாணத்தை நாமே மறைக்க முடியாது என்பதுதான் நீண்ட வெள்ளை அங்கியினால் நமக்கு காட்டப்படும் முதல் செய்தியாகும். நமது நண்பர்கள், உறவுகள் மற்றும் பிரஜனங்கள் மற்றும் நமது தர்மம் நமது பாவத்தை மறைக்கவே முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததால் தம்முடைய ஜீவனாலும் கிருபையினாலும் நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கிறார். நம்மில் பலர் நம்மை பற்றி பெருமை கொள்கின்றோம். நாம் சில சமயங்களில் நம் இருதயத்தில் நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் அவரைப் போல பலவீனமானவன் இல்லை, மூடன் அல்ல என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் பின்னர் நாம் அனைவரும் பல மதியீனமான செயல்களை செய்கின்றோம் என்பதை நாம் அறிகின்றோம். நாம் பல தவறான காரியங்களை செய்கின்றோம். அடிக்கடி சோதனையில் வீழ்ந்து போகின்றோம். நாம் நமது சொந்த விருப்பத்தையும் திறனையும் சார்ந்திருக்கும் நொடியே நாம் விழுந்து விடுகின்றோம். மதியீனமான ஒரு வார்த்தைகளை பேசி அதன் பின் நாம் துன்பப்படுகின்றோம். நாம் பலவீனமானவர்கள், மதியீனர் என்று தேவன் நமக்கு காட்டுகிறார். ஆனால் விசுவாசத்தினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே நீதி, நான் எனது சொந்த நீதியையோ, ஜெபங்களையோ, புஸ்தகங்களையோ, ஆடைகளையோ அல்லது எனது சொந்த குணத்தையோ சார்ந்திருக்கவில்லை. என்னை உமது நீதியாக மாற்றியதற்கு நன்றி. பின்னர் நாளுக்கு நாள் நாம் இதே நீதியை அபியாசிக்க வேண்டும்.